வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது டிஎல் லாட்டரியில் 6 மணி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிசல்ட்டு 742. நம்ம சுற்றுல ஏசியில் 72 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் 740 கொடுத்துருந்தோம். 0க்கு வர 2 வந்துருந்துச்சு, ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்டில் 592 கொடுத்தோம், மற்றும் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் நமக்கு 0 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ 0க்கு பவர் 5, 7க்கு பவர் 2 வரும். ஸோ 0592 72 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஸோ 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2 வரும், 5க்கு பவர் 0. ஸோ 7250 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 0 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஸோ 0க்கு பவர் 5, 5க்கு பவர் 0. ஸோ நமக்கு 2 நம்பர் மொத்தமாகவே கிடச்சிருக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் சி போர்டு பார்த்தீங்கன்னா 0 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. 0க்கு பவர் 5, 7க்கு பவர் 2 வரும். 0572 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சி போர்டில் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சி அது பார்த்திங்கன்னா 1583 5885 3851 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்தோம்னா 152 60 832 38 வரும், 58க்கு 03 வரும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 10 நம்பர் கிட்ட வருது. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 375 அதுக்கப்புறம் 038 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்தோம்னா 375க்கு 820 வரும், 038க்கு 583 வரும். ஸோ டோட்டலாக 4 நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேங்க. டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக ஒரு 6 நம்பர் தான் வரும். 6 நம்பருக்குள்ளே தான் நம்ம கெஸ்ஸிங் இருக்கும். அதை தாண்டி இருக்க வாய்ப்பில் இருந்துச்சு. ஸோ ரெகுலராக இதேமாதிரி போடலாம்ன்றதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு ஃபினான்ஷியலும் ரிஸ்க் இருக்காது, மனரீதியாகவும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் விளாட முடியும். ஸோ லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள்.